அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகர் எப்பொழுது சொத்துக்களால் லாபம் பெறுவார்ன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமோ அல்லது அதனால ஒரு லாபம் பெறக்கூடிய பாக்கியம் இருக்காது. ஆனா ஒரு சிலருக்கு தான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களினால் லாபங்கள் கிடைக்கும், இந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த பதிவும் அதை மையமாக கொண்டதுதான். ஏன்னா பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள்ல பூர்வீகத்துல ஒரு இடம் இருக்கு, இல்ல புதிதா ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கோம், இந்த இடங்களை நாங்க எங்களால் அனுபவிக்க முடியுமா அல்லது எங்களுடைய அடுத்த சந்ததிகள் அனுபவிக்க முடியுமா, எதிர்காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஆதாயம் கிடைக்குமா இந்த சொத்துக்களால் என்ற கேள்வி அதிகமா இருக்கு. ஸோ அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களும் நிலபலங்களும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படுமா, அந்த சொத்தால லாபம் உண்டா, அதை பற்றி அதற்கு என்ன விதி அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சொத்தை கொடுக்கக்கூடிய மனையாக கடகமனையும் அதனுடைய அதிபதி சந்திரனும் வர. இதை நம்மளே நிறைய பொதுவெளி வீடியோக்கள்ல சொல்லிட்டோம். கடகமனையும் சந்திரன் தான் மேஷ லக்ன ஜாதகருக்கு சொத்துக்களோட இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். ஆனா அந்த சொத்துக்களோட இருந்தாலும் அந்த சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படுறது, வாரிசுகளுக்கு பயன்படுவது அல்லது ஜாதகருக்கே லாபம் எப்ப கிடைக்குதுன்னா அந்த சந்திரன் பௌர்ணமி ஒளிகளிலோ அல்லது சூரிய தொடர்புகள்ல கேந்திர அமைவுகளிலோ அமர்ந்திருப்பது அல்லது குரு தொடர்பை பெறுவது. சந்திரன் குரு தொடர்பு சூரிய தொடர்புகளை பெறுவது அல்லது கடகமனையோடு குரு சூரிய தொடர்புகள் பெறுவது கண்டிப்பாக மேஷ லக்ன ஜாதகருக்கு சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கிறது. இந்த சொத்துக்களை வைத்து அடுத்த தலைமுறையிலும் பயனடைகிறார்கள் அல்லது ஜாதகருமே சொத்துக்களால் லாபம் பெறார். இந்த விதி இருந்தா நீங்கள் வாங்கக்கூடிய மனைகள் சொத்துக்களின் மூலியமாக லாபங்கள் உண்டு. ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சொத்துக்களால் லாபம் எப்ப கிடைக்கும், அதுபோல ஜாதகர் உருவாக்கிய சொத்துக்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி இருந்தா பயன்படும். ரிஷபத்தை பொறுத்தவரை சொத்துக்களை குறிக்கக்கூடிய மனை சிம்மமனை, அதனுடைய அதிபதி சூரியன் தான் சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரக கிரகம். அப்ப இந்த சூரியனும் சிம்மமும் எப்படி இருந்தா ஜாதகருக்கு வாங்கக்கூடிய சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போகுது, ஜாதகரை மகிழ்ச்சி அடைகிறாருன்னா ஸ்தான பலத்தை இழக்காமல் புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கும் போது, சிம்மமோ சூரியனோ புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது, காரகத்திலே முரண்பட்டாலும் சனி தொடர்பு, நிறைய பேருக்கு சூரிய சனி தொடர்பு வந்தா தந்தைக்கு ஆகாது அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் சாதகம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த சனி சூரிய தொடர்புகள் யோகம். சனி புதனுடைய தொடர்புகளோட சிம்மமனையும் சூரியனும் இருக்கும் பொழுது யோகம். இதுல புதன் சனி ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. சொத்துக்களால் எப்பொழுது லாபம், சொத்துக்கள் எப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா இருக்கும் ஜாதகர் சம்பாதித்தது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய லக்னத்தின் அதிபதியான புதனுடைய மற்றொரு மனையான கன்னிமனை தான், அதனுடைய அதிபதியா புதனே வர. அப்ப கன்னியும் புதனும் தான் மிதுன லக்னக்காரருக்கு சொத்துக்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுது. ஆனா அந்த சொத்துக்களால் ஜாதகர் லாபம் பெறுவாரா, அதுபோல அந்த சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமான்றத சனி சுக்கிர தொடர்புகள் உறுதிப்படுத்துகிறது. ஒரு ஜாதகர் மிதுனத்தில் பிறந்து சனி சுக்கிர தொடர்புகளோடு கன்னிமனை புதன் பகவான் இருந்து விட்டால் கண்டிப்பா சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும், சொத்துக்களால் லாபம் உண்டு. இதுல சனி மற்றும் சுக்கரன் ஸ்தான பலத்தோட இருக்க வேண்டியது உறுதியான ஒரு அமைவு. அதுபோல கடக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தில் பிறந்தவருக்கு சொத்துக்களால் எப்ப லாபம் கிடைக்கும், அதுபோல சொத்துக்கள் எப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும், அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் தான் சேமித்த சொத்துக்களை கடத்த முடியும் என்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய மனை, சொத்தை கொடுக்கக்கூடிய மனை துலாமனை, அதனுடைய அதிபதி சுக்கரன் தான் சொத்தை பற்றி சொல்கிறார். அதுபோல துலாமனை சுக்கரன் இது சொத்தை பற்றி சொன்னாலும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்றால் செவ்வாய் குருவனுடைய தொடர்பு துலாத்தையோ சுக்கரனையோ ஸ்தான பலம் இழக்காமல் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக கடகலக்ன ஜாதகருக்கு தான் பெற்ற சொத்துக்களையும் நிலபலன்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும், அதனால லாபமும் அனுபவிக்க முடியுன்றத உறுதிப்படுத்துறோம். சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. சொத்துக்களால் எப்ப லாபம் கிடைக்கும், அதுபோல சொத்துக்களை எப்ப அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும்னா முதல்ல சொத்துக்களை குறிக்கக்கூடிய வீடாக விருச்சகமோ அதனுடைய அதிபதி செவ்வாயும் வந்துடுற. செவ்வாயும் விருச்சகமனையும் தான் சொத்துக்களை பற்றி சொல்லுது. அப்ப இந்த சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும், ஜாதகர் மகிழ்ச்சியா சொத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு குருவனுடைய தொடர்பு அல்லது சூரிய தொடர்பு இங்கு நிகழும் பொழுது, குரு சூரிய தொடர்புகள் நிகழும் பொழுது கண்டிப்பாக சொத்துக்களால் ஜாதகருக்கு லாபமோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பாக்கியமும் கிடைக்குது. ஒரு ஜாதகர் கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியில் பிறந்த ஜாதகருக்கு சொத்தால் லாபம் கிடைக்கணும், சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். இதற்கு என்ன விதி அப்படின்னா கன்னியில் பிறந்தவருக்கு சொத்தை குறிக்கக்கூடிய மனை தனுஷு, அதிபதியாக குரு வர.
குரு தனுசு, சொத்து எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்குன்றதெல்லாம் சொல்லுது. ஆனா நிலைத்து லாபமா கிடைக்குமா, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமான்றத தனுசு மனை குருவோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிர சனி தொடர்பில் இருந்தால் கன்னி லக்ன ஜாதகருடைய சொத்துக்கள் அடுத்த தலைமுறையினால் அனுபவிக்க முடியும். ஜாதகரும் லாபப்படுவார். அதற்கான விதி தனுசு குருவோடு ஸ்தான பலம் இழக்காமல் சனி சுக்கிர தொடர்புகள் வேண்டும். அதுபோல் துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனித்திருக்கிறீங்க. துலாத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு சொத்துக்களா லாபம் கிடைக்கணும். அதுபோல அடுத்த தலைமுறைக்கு சொத்துக்கள் கடத்தப்படணும். அடுத்த தலைமுறை வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்கள் கொடுக்கணும்னா அதற்கு என்ன விதி? துலாத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய மனை மகரம். ஆதிபத்திய காரக கிரகம் சனி பகவான். சனியும் மகரம் தான் சொத்துக்கள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்குன்றத சொல்லுது. ஆனா சொத்தால் லாபமும் சொத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய அந்த வலுவான பாகியத்தையும் ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காமல் புதன் சுக்கிரன் சனியையோ மகரத்தையோ தொடர்பு கொண்டா அந்த லாபத்தையும் அடுத்த தலைமுறைக்கு சொத்துக்களை கடத்தக்கூடிய யோகமும் ஏற்படுகிறது. விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சொத்துக்களால் லாபமும் சொத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பாகியமும் எப்போ உருவாகிறது? சொத்தை குறுக்கக்கூடிய மனை கும்பமனை. அதுபோல ஆதிபத்திய காரக கிரகம் சனி பகவான். சனியும் கும்பமனையும் தான் விருச்சக லக்ன ஜாதகருக்கு எவ்வளவு சொத்து பண்ணுவார், இந்த பிறவியில எவ்வளவு ஜீவனம் அவரால் சேகரிக்க முடியுன்றத சொல்லுது. என்னதான் சொத்துக்கள் நிலவலம் பண்ணாலும் அதனால லாபமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பாக்கியமும் எப்பொழுது கிடைக்கிறது? சந்திர குரு தொடர்பை ஸ்தான பலம் இழக்காமல் கும்பமோ சனியோ பெற்றுவிட்டால் இந்த விருச்சக லக்ன ஜாதகருக்கு சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும், லாபம் கிடைக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுது. குரு சந்திர தொடர்புகள் ஸ்தான பலம் இழக்காம கும்ப சனியோட நிகழும். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் தனுஷிலே பிறந்து அந்த சொத்துக்களால் லாபத்தையும் அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்தை கடத்தக்கூடிய வலுவும் எப்பொழுது நிகழ்கிறது? சொத்தை குறிக்கக்கூடிய மனை தன்னுடைய அடுத்த மனையான மீனமனை. தனுசு மனை லக்னம், அதனுடைய குருனுடைய அடுத்த மனையான மீனமனை தான் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கும் எப்படி இருக்குன்றத சொல்லுது. அதுபோல ஆதிபத்திய காரக கிரகமா குரு வந்துடுறார். மீனமும் குருவும் தான் சொத்தை பற்றி தனுசுக்கு சொல்லுது. அப்ப அந்த சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களால் லாபமும் அடுத்த தலைமுறைக்கு எப்ப கடத்தக்கூடிய பாக்கியம்னா செவ்வாய் சூரியனுடைய தொடர்பை குரு பெறுவது, மீனம் பெறுவது. இதுல ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாய் சூரியன் இருந்துட்டா கண்டிப்பா தனுசு லக்ன ஜாதகருக்கு அவர் சேகரித்த அத்தனை செல்வ வளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். ஜாதகருக்கும் சொத்தா லாபம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சொத்துக்கள்லாம் பெரிதா பண்ணிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாத நிகழ்வெல்லாம் இந்த 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி அவயோக நிலையில இருக்கிறது தான் காரணம். அப்ப செவ்வாய் சூரிய தொடர்புகள் ஸ்தான பலத்தோடு மீனத்தோடோ குருவோடோ நிகழ்ந்தா தனுசுக்கு சொத்துக்களால் லாபம். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு எப்பொழுது சொத்துக்களால் லாபம், அதுபோல சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய மனை மேஷமனை. அதிபதி செவ்வாய். ஆதிபத்திய காரகம் செவ்வாயை குறிக்கிறது. அப்ப மேஷமும் செவ்வாயும் வலுவா இருந்துச்சுன்னா சொத்துக்கள் நிறைய சம்பாதிக்க போறாருன்றத மகர லக்ன ஜாதகருக்கு சொல்லிடலாம். அப்ப எப்ப அந்த சொத்துக்களால் லாபம் அடைகிறாரு, எப்ப அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்துக்களை கடத்துகிறாருன்னா ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிர புதன் செவ்வாயை தொடர்பு கொண்டு இருப்பாராயின் மகர லக்ன ஜாதகருக்கு சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுது. ஜாதகரும் சொத்து சம்பாரிச்சு லாபம் பண்றார். கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனித்திருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு எப்பொழுது சொத்துக்களால் லாபம் கிடைக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு எப்பொழுது சொத்துக்களை கடத்த முடியுது? கும்பத்தை பொறுத்தவரை சொத்துக்களை குறிக்கக்கூடிய மனை ரிஷப மனை. அதிபதியாக ஆதிபத்திய காரக கிரகமாக சுக்கிரன் வருகிறார். அப்ப சுக்கிரனும் ரிஷபம் அணைந்தா கும்ப லக்ன ஜாதகர் எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு பண்ண போறார், சொத்துக்களால என்ன எவ்வளவு சேர்க்க போறான்றதுதான் சொல்லுது. ஆனா அந்த சொத்தால லாபம் பண்ணுவாரா, அந்த சொத்தால அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா இருக்குமான்றதை எப்ப குறிக்கும்னா அந்த ரிஷபமனை சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சனி பகவான் அல்லது புதன் பகவான் தொடர்பு கொள்ளும் போது, சனி பகவானோ புதனோ ஸ்தான பலத்தை இழக்காம சுக்கரன் அல்லது ரிஷபத்தை தொடர்பு கொள்ளுமாயின் கும்பலக்ன ஜாதகர் சேகரிக்கக்கூடிய சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஜாதகரும் லாபத்தை அனுபவிப்பார். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு சொத்துக்களால் ஆதாயம் லாபம் கிடைக்கணும் அல்லது சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். இது எப்போ நிகழும்? மீனத்திற்கு சொத்தை குறிக்கக்கூடிய மனை மிதுன மனை. அதனுடைய அதிபதி ஆதிபத்திய காரக கிரகம் புதனாக மாறுகிறார். அப்ப மிதுனமும் புதனும் தான் ஒரு மீன லக்ன ஜாதகர் சொத்து எவ்வளவு பண்ணுவார் எவ்வளவு சேகரிப்பார்ன்ற வலுவை சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க, சொத்து சம்பாதிச்சாலும் அதனால லாபம் பண்ணணும், அந்த சம்பாதிச்ச சொத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். அது எப்பொழுது நிகழும்? ஸ்தான பலத்தை இழக்காமல் சந்திர செவ்வாய் தொடர்பு மிதுனத்தோடோ புதனோடோ நிகழுமாயின் மீன லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சொத்துக்களால் லாபம் உண்டு, அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்த்தோம். சொத்துக்களால் எப்பொழுது லாபம் கிடைக்கும்,
எப்பொழுது ஜாதக சேகரித்த சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாருன்றத நம்ம பார்த்தோம். இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா சேகரித்த சொத்துக்களா லாபமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அவயோக தசை என்றால் கொஞ்சம் அதுல சாதகம் இல்லாம இருக்கும். யோக தசை வரும்பொழுது பெரும் நன்மையை அனுபவிப்பீர்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.